அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிஎஸ் அப்படின்னு நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா BS6 இன்ஜின் அப்டேட்டோட டிவிஎஸ் அப்பாச்சி RTR 160 அப்படின்ற பைக் வந்து இந்தியா லான்ச் பண்ணிருக்காங்க. அதை பத்தின சில தகவல் தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். டிவிஎஸ் நிறுவனத்துல நல்ல ஃபேமஸா விற்பனையாகக்கூடிய பைக் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிஎஸோட அப்பாச்சி பைக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்பாச்சி பைக்ஸ்லேயே வந்து நல்ல விற்பனையாகக்கூடிய ஒரு செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 160 செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த 160 செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 2 பைக் வந்து விற்பனையில் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா டிவிஎஸோட டிவிஎஸ் அப்பாச்சி RTR 160 அப்படின்ற ஒரு பைக்கும் டிவிஎஸ் அப்பாச்சி RTR 160 4V அப்படின்ற ஒரு பைக்குமே வந்து விற்பனையில் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இந்த 2 பைக்ல ஒரு பைக்கான டிவிஎஸ் அப்பாச்சி RTR 160 4V அப்படின்ற ஒரு பைக் வந்து பாத்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடியே வந்து BS4 இன்ஜின் பைக்ல இருந்து BS6 இன்ஜின் பைக் வந்து அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனா இதுல இன்னொரு பைக்கான டிவிஎஸ் அப்பாச்சி RTR 160 அப்படின்ற பைக் வந்து பாத்தீங்கன்னா BS4ல இருந்து BS6 வந்து இது வரைக்கும் அப்டேட் பண்ணாமலே இருந்தாங்க. இதனாலே வந்து பாத்தீங்கன்னா பல சந்தேகங்கள் வந்து எழுது அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து BS4ல இருந்து BS6 வந்து அப்டேட் பண்ணாங்களா இல்ல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து பல குழப்பங்களுமே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சந்தேகங்களையும் போக்கு விதமாக பாத்தீங்கன்னா இப்போ டிவிஎஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட டிவிஎஸ் அப்பாச்சி RTR 160 அப்படின்ற ஒரு பைக்குமே வந்து BS4 இன்ஜின் பைக்ல இருந்து BS6 இன்ஜின் பைக் வந்து அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படி இந்த பைக்ல வந்து இப்போ என்னென்னலாம் அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற பத்தி நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா வண்டியோட இன்ஜின். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இந்த வண்டியில BS4 இன்ஜின்ல இருந்து BS6 இன்ஜின் வந்து அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இதுமே வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வண்டியோட BH மற்றும் டார்க். பொதுவாக வந்து எல்லா வாகனங்களுமே வந்து BS4ல இருந்து BS6 வந்து அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணும்போது பவர் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த வண்டியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் வந்து அப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது BS4 இன்ஜின் பைக்ல 15.1 BHP கொடுத்திருந்தாங்க. இதே டார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 Nm டார்க் வந்து கொடுத்திருந்தாங்க. இதே வந்து அப்டேட் பண்ணப்பட்ட BS6 இன்ஜின் பைக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா BHP பொறுத்தவரை வந்து 15.5 BHP கொடுத்திருக்காங்க. இதே வந்து டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 13.9 Nm டார்க் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த வகையில BHP மற்றும் டார்க்மே வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து கிளைட் த்ரூ டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டிவிஎஸ் அப்பாச்சி RTR 160 4V அப்படின்ற பைக்லயுமே வந்து கொடுத்திருந்தாங்க. இதனால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்லோ ஸ்பீட்ல வந்து சிட்டிக்குள்ள டிராபிக்ல எல்லாம் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ள விஷயமாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸ்மார்ட் அண்ட் கண்ட்ரோல் ரைடாவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஸ்லோ ஸ்பீட்ல போறீங்க அப்படின்னா நீங்க ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்ல, வெறும் கிளட்சை மட்டும் ரிலீஸ் பண்ணாலே போதும் வண்டி வந்து நகர ஆரம்பிக்கும். அதாவது வந்து ஒரு குறைஞ்சபட்ச ஸ்பீடு 7 km ஸ்பீட்லயோ இல்ல ஒரு 11 km ஸ்பீட்லயோ வந்து பாத்தீங்கன்னா கியருக்கு ஏற்ற மாதிரி வந்து வண்டி வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்காமலே வந்து நகர ஆரம்பிக்கும். இந்த டெக்னாலஜி வந்து இப்போ டிவிஎஸ் அப்பாச்சி RTR 160 அப்படின்ற பைக்லயுமே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன். அதாவது வந்து BS4 இன்ஜின் பைக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூல் டெலிவரி பொறுத்தல வந்து கார்பரேட் தான் வந்து கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த அப்டேட் பண்ணப்பட்ட BS6 இன்ஜின் பைக்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து இந்த வண்டியோட விலை என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதுல வேற எதுவும் அப்டேட் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா இப்ப நான் சொன்ன விஷயத்தை தவிர்த்து வேற எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து பண்ணல. அதே 159cc தான் சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின். இதோட பீச் மற்றும் டார்க் பத்தி பாத்தீங்க அப்படின்னா இதுல 15.5 BHP கொடுத்திருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 13.9 Nm டார்க் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 லிட்டர் வந்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. வண்டியோட ஃபியூல் ரிலேட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வண்டியோட கேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், அதாவது வந்து 5 கேர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வண்டியோட வீல் மற்றும் டயர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியை பொறுத்தல வந்து 17 inch அலாய் கொடுத்திருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். அடுத்து வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் டிஸ்க் பிரேக்கும் ரியர் வீல்ல பாத்தீங்கன்னா ட்ரம் பிரேக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டியூல் டிஸ்பிளே ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பைக்ல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியோட சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டியில வந்து சிங்கிள் சேனல் ABS வந்து கொடுத்திருக்காங்க. இதுமே வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் அப்படின்னு பார்க்கும்போது ஹெட்லைட் பொறுத்தல வந்து அதே ஆலஞ்ச் பல்ப் தான் வந்து கொடுத்திருக்காங்க. டெய்லைட் அப்படின்னு பார்க்கும்போது LED லைட் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ஃபியூல் கேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல்ல வந்து கொடுத்திருக்காங்க. இதே வந்து டேக்கோமீட்டர் வந்து அனலாக்ல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியை பொறுத்தல வந்து 120 km/h வரையுமே வந்து நம்ம டாப் ஸ்பீட் வந்து எதிர்பார்க்கலாம். மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா வந்து ஒரு 45 இருந்து 50 km/h வரையுமே வந்து இந்த வண்டியில மைலேஜுமே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த வண்டியோட விலை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப BS6 அப்டேட் பண்ண பைக்கோட விலை வந்து பாத்தீங்கன்னா டெல்லியோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்க்கே வந்து 93,500 இருந்து 96,500 வரையும் வந்து பாத்தீங்கன்னா வண்டியோட விலை வந்து வருது. இதே வந்து சென்னையோட ஆன்-ரோட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படியுமே வந்து 1,10,000 இருந்து 1,15,000 வரையுமே வந்து வண்டியோட விலை வரும் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இந்த தகவல் வந்து பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மேலும் பல தகவல் அதை நம்ம தமிழ் மொழி தெரிஞ்சுமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.